பிக் பாஸ்ல நேத்து நைட்டு 12 மணிக்கு மேல நாய் குலைச்சிருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இதற்கு காரணம் பாரு கமருதீன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சோசியல் மீடியால போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ்ல நேத்து டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு தூங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே உட்காந்து குரூப்பா பேசிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 12 மணிக்கு மேல ஆகிருச்சு. அந்த ஒரு டைம்ல சடனா நாய் குலைச்சிருந்துச்சு. அண்ட் அதே நேரம் எதர்ச்சியா கமருதீன் அவர்கள் சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து வெளியே வந்திருந்தாரு. அண்ட் இது என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா, பாரு மற்றும் கமருதீன் மீண்டும் எல்லை மீறியிருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மேலும் தேவையில்லாத விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நாய் வந்து இந்த ஒரு டைம்ல குலைச்சிருக்கு. ஏன்னா, இதற்கு முன்னாடி எந்த ஒரு சீசன்லயுமே டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் அதுலயும் குறிப்பா நைட்டு நாய் குலைச்சதே கிடையாது. நாயே குலைச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தான் இப்ப ரசிகர்கள் எல்லாமே சோசியல் மீடியால சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது சோசியல் மீடியால மிகப்பெரிய அளவுல போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த நெறைய பேரு சோசியல் மீடியால வேற மாரி திருச்சி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதனால பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே அதுதான் நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இன்னும் ஒரு சில விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அரங்கேறியிருந்தத நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம், சாண்ட்ரா இப்ப கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா, வீட்ட விட்டு வெளியே தான் போய் தூங்கிட்டு இருக்காங்க. அதற்கு மிக முக்கிய காரணம், வீட்டுக்குள்ள சுபிக்ஷா, சபரி இது மட்டும் இல்லாம ஒரு சில குரூப் வந்து ஒண்ணா சேர்ந்து உட்காந்து நைட் நேரம் தூங்காம கதை அடிச்சிட்டு இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால இப்ப சில பேரால சரியா தூங்க முடியல. அதனால சாண்ட்ரா அவர்கள் தொடர்ந்து வெளியே தான் போய் தூங்கிட்டு இருக்காங்க ஒரு 2 நாளா. இந்த விஷயத்துக்காக கூட நாய் குலைச்சிருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், பிக் பாஸ்ல லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் போய் தூங்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஆனா அந்த ஒரு ரூல்ஸ மீறி கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு காரணத்துக்காக கூட நாய் அப்படிங்கிறது குலைச்சிருக்கலாம். இது 2வது காரணம். 3வது காரணம் என்ன அப்படின்னா, நாய் குலைக்கிறது அப்படிங்கிறது ஏதாவது மிஸ்டேக் பண்ணா மட்டும் கிடையாது. டீம் சைட்லேருந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் குலைக்கும். அதாவது அது ஒரிஜினல் நாய்லாம் கிடையாது. அது வந்து ஒரு செட் பண்ணி வச்சிருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பஸர் அழுத்துனா அந்த நாய் குலைக்கிறது நடக்கும். தெரியாம கூட தூக்கத்தில யாராவது அந்த பஸர ஒண்ணு அழுத்தியிருக்கலாம். அப்படி இல்ல அப்படிங்கிறப்ப டெக்னிக்கல் கிளிட்ச்சா இருக்கலாம். ஸோ இந்த காரணங்கள் தான் நாய் குலைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளாக இருக்கும். கமருதீன் கிடையாது. ஏன் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, நாய் குலைக்கிறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி வரைக்குமே கமருதீன் அவர்கள் அவரோட பெட்ல தான் இருந்தாரு. ஸோ 1 நிமிஷத்துல அவரு பாருகிட்ட போய் பேசியிருக்குது அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயம். அப்படி இருக்கப்ப எல்லை மீறினாரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க இது ஒரு டெக்னிக்கல் கிளிட்சாக இருந்திருக்கும். அப்படி இல்லன்னா கண்டஸ்டன்ட்ஸ் தூங்காம அரட்டடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? போய் தூங்குங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வார்னிங்கா இருந்திருக்கும். இந்த 2 காரணங்கள் தான் நாய் குலைக்கிறதற்கு அதிகப்படியான ஒரு காரணமாக இருந்திருக்கும். இத தவிர வேற எந்த காரணமாகவும் இருந்திருக்காது. அண்ட் இதுதான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாய் குலைச்சதற்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.